முஸ்லீம்களை தாக்குறாங்க இல்லையா, புலிகள் இருக்கிற வரைக்கும் ரொம்ப இணக்கமா இருந்தாங்க. சிங்கள பௌத்த மத குருமார்கள் வந்து விடுதலை புலிகளுடைய ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் முஸ்லீம்கள தோல்ல கை போட்டு நண்பர் என்ன ரெண்டு பேரை பகையாக விரும்புறவங்க முஸ்லீம்கள்ட்ட ரொம்ப இணக்கமாகவும் நட்பு மாதிரியும் வந்து நடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு புலிகளை ஒழிச்ச பிறகு என்ன செய்யறாங்கன்னா, இப்ப முஸ்லீமே ஒழிக்கணும், இப்ப அது சிங்களர் மட்டும் தான் இருக்கணும், அதனால அடுத்த கட்டமா வர்றாங்க. புலிகள் இருந்திருப்பாருன்னா இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க இல்லைன்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது பௌத்த நாடு, சட்டத்தில் அப்படித்தான் இருக்குது. இந்தியா மாதிரி ஜனநாயக நாடு கிடையாதுங்க, மதச்சார்பற்ற நாடு கிடையாது. பௌத்த மதம் தான் அரசாங்க மதம் அறிவிச்சிருக்காங்க. நேபாளம் மாதிரி, நேபாளம் இந்து நாடுங்கிற மாதிரி அவங்க வந்து பௌத்த நாடுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால பௌத்தர்களுக்கு வந்து கூடுதல் உரிமை வேணும், பௌத்தர்களுக்கு இடத்துல பள்ளிவாசல் இருக்கக்கூடாது, பௌத்தர்கள் காதல வழங்குற தூரத்துக்கு பாங்க சொல்லக்கூடாது, பௌத்த ஆலயங்கள்ல இருந்து இத்தனை அடிக்கு தூரத்துல தான் பள்ளிவாசல் இருக்குன்னு சில கோரிக்கைகளை வச்சு பள்ளிவாசலை தாக்குறது இதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது வந்து அவங்க ராஜபக்சேக்கும் அவங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் லேசா அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு உலக நாடுகள்ல அவங்க தப்பிச்சிட்டு வரதுலாம் காரணம் வந்து முஸ்லீம் நாடுகளுடைய வாக்கு தான். முஸ்லீம் நாடுகள்லாம் முஸ்லீம்களை ஒதுக்குறான்ங்கிற ஒரு கருத்து பரவும் போது முஸ்லீம் நாடுகள்லாம் ராஜபக்சேக்கு எதிராக திரும்பிட்டா ஐநா சபையில போர் குற்றவாளியை அரை மணி நேரத்தில் அறிவிச்சுட்டு போயிருவாங்க. அவருக்கு தான் அது பின்னடைவு ஆகும். அது விலங்கி இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி தெரிகிறது கொஞ்ச நாளா. அது என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப இலங்கையில வந்து இந்த ஜனத்தொகை வந்து ரொம்ப உங்களுக்கு குறைஞ்சிட்டே வருது. இவங்க எல்லாம் சாமியார் பண்ண குறையத்தான் செய்யும். இவன் காரணம், இவன் பௌத்தர்னு சாமியார் ஆகிட்டேன்னு சொன்னாலும் ஜனத்தொகை குறையத்தான் செய்யும். இவன் கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னா ஜனத்தொகை குறையுதுண்டு, முஸ்லீம் ஜனத்தொகை கூடுதான், கிறிஸ்தவ ஜனத்தொகை கூடுதான். கொஞ்ச நாள்ல பௌத்தர்கள் இருக்க மாட்டார்கள், அதனால ஒழிக்காதான் நோக்கம். நோக்கம் என்னன்னு கேட்டா அவங்க மைனாரிட்டி ஆகுறாங்க. மைனாரிட்டி காரணம் வந்து அவனுக்கு யாரும் கல்யாணம் பண்ண தடையா இருக்குது, அவன் சாமியார் இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போறான். அப்ப புத்த எல்லாரும் இந்த சாமியார் அங்க வந்து பெரிய ஒரு ராஜபக்ச உட்கார்ந்துருக்காருன்னு வைங்களேன், அப்போ ஒரு புத்த சாமியார் வந்து அவர் எந்திரிச்சிடணும் அந்த நாட்டு சட்டத்துல. அந்த நாட்டு சட்ட பிரகாரம் அந்த காவியத்தின் மொட்டை அடிச்சு கொடுத்த வந்தான்னு சொன்னா இவர் எந்திரிச்சு நிக்கணும், மரியாதை செலுத்தணும். இப்படி ஒரு நாடு. இந்த மரியாதைக்காக வேண்டி ஒத்தன் கல்யாணம் பண்ணி சாமியார் ஆகிட்டு இருக்காங்க. அந்த நாட்டுக்கு எவ்வளவு சாமியார் தேவை, அதோட ஜாஸ்தியா இருக்காங்க. ஒரு ஊருக்கு 2 சாமியார் போதும் தானுங்க, ஊர்ல உள்ள காவாசி பேர் சாமியார் போனா இந்த மரியாதைக்காக வேண்டி அவங்களுக்கு கியூ கிடையாது. கியூ தூதரத்துக்கு போனீங்கன்னா புத்த சாமியார் கியூ கிடையாது, நேரம் விருண்டு போயிடலாம். எத்தனை கியூ நின்றாலும் சரி அவங்க சரசரந்து உள்ள போயிட்டே இருக்கலாம், எவனும் கேட்க முடியாது. சோதனை கிடையாது அவங்களுக்கு. இந்த வேஷம் போட்டு சாமியார்னு சொல்லிட்டா என்னத்தை வேணாலும் கடத்திட்டு வரலாம், இப்பதான் போயிட்டே இருக்கலாம். கிரீன் கார்டு கிரீன் சேனல் ஒன்று வச்சிருப்பாங்க ஏர்போர்ட்ல, அப்படி அவன் பாட்டு போயிட்டே இருப்பான், நம்ம பார்த்துட்டே இருப்போம். பெரிய பெரிய மந்திரிலாம் பின்னாடி நிற்பான், இவன் பாட்டு தாண்டி போவான். இவனுக்கு சட்டம் அப்படி. அதுக்காக என்ன செய்யறான், எல்லாரும் சாமியார் ஆகிட்டு போனவொன்னு ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு. இதுதான் காரணம். அதுக்கு நம்மள பலியாக்கணும். இன்னும் சொல்ல போனால் நம்ம இது முந்தைய ஒரு தடவை நம்ம தெளிவாக எழுதியதாகவோ சொன்னதாக நினைவு இருக்கிறது. பொதுவாக யாரெல்லாம் வந்து இந்த உயிர் வதக்கூடாது இந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கிறார்களோ அவங்களுடைய மனிதனை கொள்வதை ஒரு கொள்கையா வச்சிருப்பார்கள் அவர்கள். அது மாதிரிலாம் அடுத்தடுத்து பழகிட்டவனுக்கு மனுஷனை கொல்லணும்னு வராது. நாங்க எறும்பு கூட கொல்ல மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்னா, விடுதலை புலியை மோத அழிச்சானா அவன் வேலை முடிஞ்ச பிறகு நம்மளோட மோதிட்டு இருக்கிறான். இப்ப யார் மோதுறா, பொதுமக்கள் மோதல. இந்த புத்த பிக்குகள் சாமியார் இவன் என்ன செய்வான், தெருவில் நடந்து போகும்போது கூட்டிக்கிட்டு போவான். அதாவது துணியை வச்சு அந்த எறும்பு கூட வந்து அடிபடக்கூடாதுன்னு மயிலரக வச்சு கூட்டிட்டு ஒதுக்கிட்டு அவ்வளவு பக்குவமா நடக்கிறேன்னு சொல்லக்கூடிய இவர்கள் தான் அந்த வெறி உள்ளுக்குள்ள ஏதாவது கொல்லணும்னு உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறது. அந்த உணர்வுக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டுதல் தருதுன்னா, ஆழமான அர்த்தம் அந்த வழியை போய் உணவாக போச்சு, ஏதோ ரத்தத்தை ஓட்டணும்னு நினைக்கிற உள்ளுக்குள்ள இருக்குது. அல்லாஹ் படைக்கும் போது அப்படித்தானே சொன்னா, என்ன சொன்னா, ஒரு இனத்தை படைக்க போகிறியா, அவங்க எஸ்பிக்கு திமா ரத்தத்தை ஓட்டுவார்களே, ரத்தம் ஓட்டுறது என்பது உள்ளுக்குள்ளே ஒரு புரோகிராமா அமைச்சு வச்சிருக்கான். அதை வந்து ஆடு மாடு போன்ற பிராணிகளை அறுப்பதில் பயன்படுத்தி கொண்டவன் மனித குலத்தை அழிப்பதற்கு என்ன செய்ய மாட்டான், அதை ஒரு கொள்கையை எடுத்துக்கொள்ள மாட்டான். இவங்க அது இல்லைன்னு சொன்னவன என்ன ஆகுது, இவங்கள பர்மாவில் பாருங்க, மியான்மர்ல பாருங்க, மியான்மர்ல இதே கூத்தான், முஸ்லீம்களை எல்லாம் அழிக்கிறான். அவனை முஸ்லீம் அழிச்சு முடிச்ச பிறகு என்ன செய்வான், இவரெல்லாம் யாருன்னு கேட்டா ஒரு எறும்பு கொள்ளாத பௌத்தர்கள். எறும்புக்கு கூட நாங்க என்ன செய்ய மாட்டோம், சேதம் விளைவிக்க மாட்டோங்கிறான். இவன் வந்து தொடரும். புலிகளுக்கு எதிராக செஞ்ச எல்லா காரியத்தையும் நாளைக்கு இலங்கையில் என்ன செய்வான், முஸ்லீம்களுக்கு எதிராக ஆரம்பிச்சு வச்சிருக்கிறான். அந்த பொதுபல சேனாங்கிற ஒரு அமைப்பு, அதுக்கு சப்போர்ட்டாக ராஜபக்சே இருக்கிறான், அதுக்கு முட்டு கொடுக்கிறான், அவங்களை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான், இரும்பு குரங்கிட்டு அடுக்க மாட்டேங்கிறான். அப்ப உலக நாடுகளுடைய நிர்பந்தங்களை எல்லாம் உண்டாக்குவதன் மூலமாக அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அதெல்லாம் நாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்களாக இல்லை. ராஜபக்சே வந்து இஸ்லாம் இன்னைக்கு புலிகளை செய்த மாதிரி நாளைக்கு முஸ்லீம்களை செய்வான் என்பதுல நமக்கும் என்ன இருக்கிறது, அந்த சந்தேகம் இருக்கிறது.
அது நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட ஆடு மாடு திங்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் பாபர் மசீது இடிச்சதுல இருந்து தூண்டி விட்டதுல இருந்து நிறைய உயிரை கொடுத்ததுல இருந்து யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சைவ வேஷம் போடக்கூடியவங்க தான் மனுஷன் உயிரை வேட்டையாடுவாங்க. யாரெல்லாம் சைவ வேஷம் போடுறானோ அவனுக்குலாம் என்னவா ஏதாவது ஒரு இதை காட்டணுங்கிறதுக்காக வேண்டி மனிதர்களை வேட்டையாடணுங்கிற கொள்கையை கொண்டு அதிகமா எல்லாரும் தான் செய்வான். ஜாஸ்தியா அதுல சந்தோஷப்படுவது, அதை ஒரு கொள்கையா கொண்டு கொள்வது, அதாவது பிற மனிதர்களை கொள்வதை கொள்கையா கொண்டவன்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நாங்க ஆட்டுக்கு அடிக்க மாட்டோம், உயிர் செய்ய மாட்டோம்னு யார் பேசிட்டு தெரிகிறானோ அவனுக்கு ஏதாவது வெளிப்படுத்தணும்னு உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிறது மனுஷனுக்குள்ள. அந்த மிருகத்தனை வெளிப்படும்போது இதெல்லாம் செய்வான். இது எங்க எல்லாம்